ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பிரிஞ்சால் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான கிரேவி, ஈஸியாக பண்ணிட முடியும். 10 to 15 மினிட்ஸில் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் அதுக்கு அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வந்து நல்லா காயணும், சூடாகணும். பேன் சூடானவொடனே 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில், கடலெண்ணெய் ஒரு நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லை ரிஃபைண்ட் ஆயில்னாலும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ப்ரிஃபரபிளி வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். ஸோ அது ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடணும். இது பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா சோட்டே பண்ணுங்கள், நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த சின்ன வெங்காயம் வந்து கிரேவிக்கு வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரணும். இந்த சென்ஸ் எப்படின்னா, அந்த ஒரு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா குக் ஆகணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட். 3 to 4 பல் பூண்டு வந்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விடுறேன். 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்து நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வந்து வேக விடுங்க, கலந்து விடுங்க. அந்த தக்காளி வந்து அந்த ஸ்கின்னெல்லாம் நல்லா பீல் ஆகிட்டு நல்லா குழஞ்சி வெந்து வரணும், நல்லா கெட்டியாக வரணும். அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ் வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது அந்த தக்காளி கொஞ்சம் நல்லாவே வந்து சுருண்டு வெந்து வரும். ஸோ கல்லுப்பு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு பொடியெல்லாம் ஆட் பண்ணணும். குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பொடி எல்லாமே வந்து ஆட் பண்ணிடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், அடுத்து நல்லா வறுத்து அரைச்ச கொத்தமல்லி தூள், இது வீட்டில் அரைச்சது தான், ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கலர் கொடுக்கணும். கலர் கொடுக்கறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து அவ்வளோவா காரம் கொடுக்காது, பட் நல்ல கலர் கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கலருக்காக வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த பொடியோட பச்சை வாசனை, அதாவது அந்த ரா ஸ்மெல் எல்லாமே வந்து போகணும். அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கி விடணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் அல்லது ஒரு 3/4 டம்ளர் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் அந்த பொடி எல்லாமே வந்து ரொம்ப கரிஞ்சு போன மாதிரி ஸ்மெல் வந்துடக்கூடாது. அதுக்காக தண்ணி ஆட் பண்ணி மூடி போட்டு குக் பண்ண விடுறோம். இதை நல்லா குக் பண்ண விடுங்க ஒரு 6 to 7 மினிட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓரளவு வெந்திருக்கு. தக்காளி எல்லாமே வந்து இன்னும் கூட கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரணும். ஸோ அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க, நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் வச்சுருக்கேன். தண்ணியில் ஒரு பவுலில் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் அந்த கத்திரிக்காயோட கலர் வந்து மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் கலந்து விடுங்க. இந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. கத்திரிக்காய் எல்லா பீசஸ்லேயுமே வந்து அந்த கிரேவி வந்து கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ
இப்போது தண்ணி வந்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி கத்திரிக்காய் குக் ஆகிறதுக்காக நல்லா தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வரணும், நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தா கத்திரிக்காய் வந்து ஓகே ஓரளவு குக்காக இருக்குது. பட் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அந்த வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. கிரேவி நல்லா திக்காக வரணும், கெட்டியாக வரணும். ஸோ மறுபடியும் மூடி போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வைக்கிறோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஸ்டேஜ், அதாவது கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் போட்டோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து உறிஞ்சு வெளியில் வரணும் அந்த எண்ணெய் எல்லாமே. இப்போ இடையில ஒரு கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை வந்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா குக் ஆகிட்டுருக்கு. கத்திரிக்காய் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துட்டுருக்கு. கிரேவியுமே வந்து ஓரளவு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் நம்ம ஊற்றினது எல்லாமே பிரிஞ்சு வெளியில் வந்துட்டுருக்கு. இதை வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ஒரு தொக்கு பதத்துக்கு, ஒரு கிரேவி ஃபார்முக்கு, ஒரு தொக்கு ஃபார்முக்கு வந்து வந்துடுச்சு. இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை ஒரு 15 மினிட்ஸில் வந்து பண்ணிடலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி வந்து சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து நல்லா ஆப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கார்னிஷிங்காக கொத்தமல்லி தலையெல்லாம் வந்து தூவிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ. அண்ட் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சேனலை வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.